ஹாய் செல்லக்குட்டீஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அளவியல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு இன்றைக்கி தான் நம்ம வந்து இந்த ஃபஸ்ட்டு இன்றைக்கி தான் நம்மளுடைய சேனலில் வந்து வீடியோ போட போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி டெய்லி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு டெய்லி வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு இதில் என்ன சாப்டர் உங்களுக்கு வேணுமோ அந்த சாப்டரை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை போஸ்ட் பண்ணுறேன் கண்டிப்பாக. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அளவியல் அப்படிங்கிறது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரியுமா? அளவியல்னா ஃபஸ்ட்டு அந்த விவசாயம் இதெல்லாம் இருக்குல்ல, நம்மளுடைய பண்டைய காலத்துலேருந்தே எப்படி இருந்துச்சுன்னா அளவியல் நம்மளுக்கு யூஸ் பண்ணிகிட்டே தான் வந்திருக்கும். ஆனால் நம்மளுக்கு இப்போ தான் நம்மளுக்கு அளவியல் தெரிஞ்சிருக்கு. எப்படின்னா விவசாயம் பண்ணும்போது இப்போ இவ்வளோ நெல் விதைச்சோம்னா இவ்வளோ பயிர் எடுக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு கணக்கு இருக்கும்ல, ஒரு இம்மி அளவு கணக்குன்னுலாம் சொல்லுவாங்க தமிழில். இந்த அளவுக்கு நம்ம இவ்வளோ பதைச்சோம்னா நம்மளுக்கு இவ்வளோ கிடைக்கும். அந்த மாதிரி ஒவ்வொன்றையுமே அளந்து அப்போவே அளவியல் நடைமுறையில் இருந்திருக்கு. ஆனால் நம்மளுக்கு இப்போ தான் பல கண்டுபிடிப்புகளுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு அளவியல் அப்படிங்கிற ஒரு சாப்டரே நம்மளுக்கு துவங்கியிருக்கும். இதான் நம்ம இந்த இன்ட்ரடக்ஷனில் இருக்கு. போகிறோன்னா புறப்பரப்புனா இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா சர்ஃபேஸ் ஏரியா. புறப்பரப்போட இங்கிலீஷில் நம்ம எப்படி சொல்லுவோம்னா சர்ஃபேஸ் ஏரியா. இப்போ சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு திண்ம உருவகம் எடுத்துக்கிறோம். அதாவது இப்படி எடுத்துக்கிறோம், ஒரு திண்ம உருவகம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த திண்ம உருவகத்தில் இருக்கிற வெளிப்பக்க பகுதி, இந்த வெளிப்பக்க பகுதி இருக்குல்ல, இந்த வெளிப்பக்க பகுதி தான் நம்மளுக்கு என்ன அப்படின்னா அந்த பகுதியோட பரப்பை கண்டுபிடிக்கிறது தான் அதோடைய புறப்பரப்புன்னு சொல்லுவோம். அதாவது ஒரு திண்ம உருவம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த சைடு, இந்த ரவுண்ட், இந்த சைடு, இந்த வெளிப்பக்கம் இருக்குல்ல, இந்த வெளிப்பக்கம் வெளியில் நம்மளுக்கு தெரியுற இந்த சுற்றி இருக்கிற இந்த பரப்பெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சோம்னா அதை தான் நம்ம புறப்பரப்பு அப்படின்னு சொல்லுவோம். திண்ம உருவத்திலிருந்து ஃபஸ்ட்டு நம்ம வலைப்பரப்பு கண்டுபிடிக்க போகிறோம். வலைப்பரப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? ஒரு நேர்வட்ட உருளையின் வலைப்பரப்புனா என்ன பண்ணும்? ஃபஸ்ட்டு இந்த ஒரு செவ்வகத்தை எடுத்து தான் நம்ம அதை உருளையாக மாற்றணும். ஸோ அதனால் என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா செவ்வகத்தோட பரப்பை வச்சு நம்ம வலைப்பரப்பு கண்டுபிடிக்கலாம். அப்போ நேர்வட்ட உருளையின் வலைப்பரப்பு. இப்போ இதில் நம்மளுக்கு என்னன்னா செவ்வகத்தோட பரப்பு எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு செவ்வகத்தின் பரப்பு. செவ்வகத்தோட பரப்பு நம்மளுக்கு என்ன தெரியும்? L/Bன்னு நம்மளுக்கு தெரியும். செவ்வகத்தோட பரப்பு L/B. இப்போ இங்கே நம்மளுக்கு Lன்னு இருக்கிறது என்ன இருக்குன்னா, எல்லுங்கிறது என்னன்னா செவ்வகத்தோட அடிப்பக்க பரப்பு. அதாவது இதுதான் நம்ம செவ்வகம்னு எடுத்துக்கிட்டோம்னா இதுதான் நம்மளுக்கு லென்த்து, இதுதான் நம்மளுக்கு பிரெத்து. அப்போ இந்த லென்த்தையும் பிரெத்தையும் நம்ம இப்படி மடிக்கும்போது நம்மளுக்கு என்ன ஆயிரும்? இந்த லென்த்து இப்படி ஒரு சர்க்கிளாக மாறிடும், இந்த பிரெத்து நம்மளுக்கு ஒரு ஹைட்டாக மாறிடும். அப்போ நம்மளுக்கு இந்த சர்க்கிளுக்கு நம்மளுக்கு என்ன தெரியும்? சர்க்கிளோட பரப்பு தெரியுமா? சர்க்கிளோட சுற்றளவு தெரியுமா? சர்க்கிளோட சுற்றளவு என்னன்னா 2πr. அப்போ இந்த எல்லுக்கு பதிலாக என்ன பண்ண போகிறோம்? இந்த சர்க்கிளோட சுற்றளவு கண்டுபிடிச்சா நம்மளுக்கு லென்த்து கிடச்சிடும். அதனால் என்ன பண்ண போகிறோம்? இந்த லென்த்துக்கு பதிலாக 2πr கண்டுபிடிக்க போகிறோம். 2πr கண்டுபிடிச்சிட்டு இந்த பி நம்மளுக்கு எப்படியா மாறிடுச்சு? உயரமாக மாறிடுச்சு, ஹைட் ஆகிடுச்சு. அந்த பிரெத்தாக இருந்தது ஹைட்டாக மாறிடுச்சு. அப்போ இங்கே ஹைட்டு. இதுதான் நம்மளுடைய ஃபார்முலா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த 2πr × h இருக்கு இல்லையா, இந்த 2πr × h எப்படி பார்த்துக்கலாம்னா 2πr h இன்ட்டு இருக்கிறனால நம்ம சேர்த்து எழுதிக்கலாம் 2πr h. இதுதான் நம்மளுடைய உருளையோட வலைப்பரப்பு. இதுதான் என்னென்னா வலைப்பரப்பு. இப்போ வலைப்பரப்பு கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு மொத்த புறப்பரப்பு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மொத்த புறப்பரப்பு கண்டுபிடிக்க போகிறோம். மொத்த புறப்பரப்பு கண்டுபிடிக்க நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ இந்த மாதிரி ஒரு உருளை இருக்குல்ல, அந்த செவ்வகத்துலேருந்து நம்ம ஒரு உருளையாக மாற்றிட்டோம். இந்த செவ்வகத்துலேருந்து உருளையாக மாற்றினப்ப நம்மளுக்கு வலைப்பரப்புக்கு என்ன தேவைப்பட்டுச்சுன்னா இந்த நீளமும் அந்த செவ்வகத்தோட நீளத்தை சர்க்கிளாக கன்வெர்ட் ஆயிடுச்சு. அந்த சர்க்கிளும் இந்த ஹைட்டும் நம்மளுக்கு தெரிஞ்சாலே வலைப்பரப்பு. அதாவது வலைப்பரப்புனா மேற்பரப்பு அப்படின்னு சொல்லுவோம். வலைப்பரப்புக்கு இன்னொரு பேர் என்னன்னா மேற்பரப்பு. அதாவது இந்த சுற்றி இருக்கிற சைடை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சாலே போதும். இப்போ மொத்த புறப்பரப்புனா எல்லாத்தையுமே நம்ம கண்டுபிடிக்கணும். என்னென்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த மேல் வட்டத்தின் பரப்பு, அது போக கீழ் வட்டத்தின் பரப்பு, அதுக்கப்புறம் இந்த வலைப்பரப்பு, இந்த சுற்றி இருக்கிற இந்த வலைப்பரப்பு, இது எல்லாத்தையுமே நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சா மட்டும்தான் நம்மளுக்கு என்ன பண்ண முடியும்னா மொத்த புறப்பரப்பு கிடைக்கும். அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா பாஸ் பண்ணுங்க. புறப்பரப்பு, மொத்த புறப்பரப்பு கண்டுபிடிக்க என்ன சொன்னேன்? மொத்த புறப்பரப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு வலைப்பரப்பு, மேல் வட்டத்தின் பரப்பு,
கீழ்வட்டத்தின் பரப்பு. இப்போ இந்த மூணையுமே கண்டுபிடிச்சா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து இதோடைய மொத்தமாக இப்போ இந்த உருளையோட மொத்த புறப்பரப்பு எப்படி வேணும்னா இந்த மேல்வட்டம் பரப்பு, இந்த வலைப்பரப்பு, இந்த கீழ்ப்பட்ட பரப்பு, இது எல்லாமே இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்கும்னா மொத்த புறப்பரப்பு கிடைக்கும். இப்போ நம்ம ஆல்ரெடி வலைப்பரப்பு கண்டுபிடிச்சிட்டோம். வலைப்பரப்பு என்னது? வலைப்பரப்பு ஃபார்முலா வந்து 2πr/hன்னு சொல்லிட்டு முன்னாடி தான் கண்டுபிடிச்சோம். 2πr/h போட்டுட்டு மேல்வட்டத்தின் பரப்பு அப்படின்னா என்னதுன்னா, மேல்வட்டத்துக்கு என்ன பரப்பு இருக்குது? பரப்பளவு, அந்த வட்டத்தோட பரப்பளவு என்னதுன்னா πr². வட்டத்தோட பரப்பளவு πr². கீழேயும் வட்டம் தான். அப்போ கீழே வட்டத்தோட பரப்பளவு என்னது? πr². அப்போ வந்து என்ன வரும்னா, இப்போ இந்த πr² இந்த πr² கூட்டணும். 2πr/h + 2πr² இப்படி வந்துருமா? அப்போ இங்கேயும் 2πr இருக்குது, இங்கேயும் 2πr இருக்குது. இப்போ 2πr நம்ம வெளியில் எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு h + r அப்படின்னு கிடைக்கும். இதுதான் அந்த வட்டத்தோட மொத்த பரப்பரப்பு. இப்போ வலைப்பரப்பு கண்டுபிடிச்சாச்சு, மொத்த பரப்பரப்பு கண்டுபிடிச்சாச்சு. சரி, இதை வச்சு நம்ம வந்து எக்ஸாம்பிள் போடலாம். இப்போ எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஒரு உருளை வடிவ பீப்பாயின் உயரம் 20 சென்டிமீட்டர் மற்றும் அடிப்புற ஆரம் 14 சென்டிமீட்டர் எனில் அதன் வலைப்பரப்பு மற்றும் மொத்த பரப்பரப்பை காண்க. அதாவது ஒரு உருளை வடிவ பீப்பாய், இப்போ இந்த அளவுக்கு ஒரு பீப்பாய் இருக்குன்னு வைங்க. இந்த பீப்பாயில் வந்துட்டு இது வந்து இந்த லென்த் வந்து என்ன கொடுத்துட்டாங்கன்னா, இந்த ஹைட் வந்து 20 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. இந்த ஹைட் வந்து 20 சென்டிமீட்டர். ஓகேவா? இந்த வலைப்பரப்பு, அதாவது இந்த அடிப்புற ஆரம், இந்த இதில் வந்துட்டு இந்த ஆரம் வந்துட்டு என்னன்னா நம்மளுக்கு 14 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. நல்லா கவனிங்க. இந்த உருளை இருக்குது, அதாவது இப்படி ஒரு உருளை வடிவ பீப்பாய்னு ஒன்று இருக்குது. உருளை வடிவ பீப்பாய் பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி. உருளை வடிவ பீப்பாயில் இந்த உயரம் வந்து நம்மளுக்கு என்னென்னா, அந்த பைப்போட உயரம் வந்து நம்மளுக்கு 20 சென்டிமீட்டர். அதுக்கப்புறம் அந்த வட்டத்தில் இருக்கிற அந்த வட்டத்தோட ஆரம் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அந்த ஆரம்னா என்னது? விட்டத்தின் பாதி ஆரம். அந்த ஆரம் மட்டும் என்னென்னா நம்மளுக்கு வந்து 14 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம என்ன பண்ணணும்னா வலைப்பரப்பு கண்டுபிடிக்கணும், அப்புறம் மொத்த புறப்பரப்பு கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு வலைப்பரப்பு கண்டுபிடிப்போம். வலைப்பரப்பு கண்டுபிடிக்கணும்னா வலைப்பரப்புக்கு நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? 2πr/h சதுர அலகுகள் நம்மளுக்கு தெரியும் வலைப்பரப்புக்கு. இப்போ 2 பை வந்து என்ன அப்படின்னா நம்மளுக்கு என்ன தெரியும்? 22/7. பையோட மதிப்பு என்னது? 22/7. அதை போட்டாச்சு. இங்கே ஆரம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 14 சென்டிமீட்டர்னு ஆரம் கொடுத்துட்டாங்க. அப்போ 14 இன்ட்டு உயரம் என்ன கொடுத்துட்டாங்க? 20. இப்படி கொடுத்துட்டாங்களா? இதை கொடுத்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை வந்து கேன்சல் பண்ணிடலாம். 1 7 2 14. இப்படி கேன்சல் பண்ணோம்னா இப்போ இதை ஃபுல்லாக நம்ம பெருக்கி பார்ப்போம். பெருக்கணும்னா 2 4, 22 இன்ட்டு 4னா 42 8 42 8. இந்த 88ஓட 20 பெருக்கணும் அப்படின்னா 20க்கு பதிலாக நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? 2 மட்டும் பெருக்கி ஒரு 0 சேர்த்துக்கலாம். அப்போ 8 16 6 மீதி 1, 8 16 1 17. இந்த 0 சேர்த்தோம்னா 1760 சதுர அலகுகள். இதுதான் வலைப்பரப்புக்குரிய ஆன்சர். இப்போ வந்து நம்ம மொத்த புறப்பரப்பு கண்டுபிடிக்க போகிறோம். மொத்த புறப்பரப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு என்ன ஃபார்முலா கண்டுபிடிச்சோம்? 2πr/h + r. இதான் நம்மளுடைய ஃபார்முலா. இப்போ 2 இன்ட்டு பை வந்து என்ன வேல்யூ? 22/7 இன்ட்டு r வந்து என்ன வேல்யூ? 14. இப்போ h + r இருக்குல்ல, h வந்து என்னது? 20 + 14 இப்படி இருக்கா? இப்போ இந்த 7ஐயும் இந்த 14ஐயும் நம்ம அடிச்சிடலாம். 1 7 2 14. அப்போ வந்துட்டு இதை நம்ம பெருக்கணும்னா இதை பெருக்கணும் நம்மளுக்கு என்ன வரும்னா 2 4 22 இன்ட்டு 4 வந்து 88. 88 இன்ட்டு 20 + 14 நம்மளுக்கு என்ன வரும்? 20 + 14 4 34. இப்போ 88ஐயும் 34ஐயும் நம்ம வந்து பெருக்கணும். 88 இன்ட்டு 34 பெருக்கணும்னா 1 4 2 8 3 12 5 20 6 24 7 28 8 32க்கு 2 மீதி 3 மறுபடியும் 8 32 3 35. அதுக்கப்புறம் இந்த 3 வச்சு பெருக்கணும்னா M3 24க்கு 4 மீதி 2 M3 24 25 26. அப்போ 2 9 இங்கே ஒரு 9 இங்கே ஒரு 2 2992 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போ சரி, ஓகே காய்ஸ், இதே மாதிரி இந்த செக்ஷனில் இன்னும் 2 சம் இருக்குது. நீங்கள் இதை வச்சு அந்த சம்மை வந்து ட்ரை பண்ணுங்கள். நான் இன்னைக்கு திருப்பவும் இதே இதில் வந்து இந்த செக்ஷனுடைய அந்த மீதி 2 சம்மையை நான் உங்களுக்கு நடத்துகிறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு ரெட் கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணிட்டு போங்க.